உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா ஆரம்பிக்கலாங்களா? சரியா 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தான் நிறைய தேட்டர்ஸில், அதாவது சென்னை அப்புறம் அதை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 3, மயக்கம் என்ன, 1001, புதுப்பேட்டை, வாரணம் ஆயிரம், வேட்டையாடு விளையாடு, சிட்டிசன், ஷாஜகான், 96 இப்படி பல படங்களை ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வைப் பண்ணிட்டே இருந்தாங்க மக்களும். தேட்டரை விட்டு வெளில வர எல்லாருக்கிட்டேயும் மற்ற யூடியூப் சேனல் ஆகட்டும் இல்லை ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் யாரும் வந்து போய் கேட்டாலும் நீங்கள் எந்த படத்துக்கோட ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி கேட்டால் உடனே அவங்க முக்கால்வாசி சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துக்கு எப்படி இவ்வளோ வரவேற்பு இருக்குது, 20 வருஷம் கழிச்சும் அதோட ரீரிலீஸ்க்காக ஏன் இவ்வளோ விரித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 17, 2004 தமிழ் புத்தாண்டுக்காக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த கில்லி படம் 2003 மகேஷ் பாபு நடித்து வெளிவந்த ஒக்கடு படத்தோட ரீமேக் தான். ஆனால் என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் அதில் இருந்த நிறைய விஷயங்கள் தமிழில் வந்த கில்லியில் இல்லைன்னே சொல்லலாம். தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வந்துட்டு கபடி விளையாடுவார். அவனுக்கு அப்படியே அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிட்டு வருவாங்க. தமிழில் அப்படி கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கபடி விளையாடுறத பிடிக்கலன்னு சொல்லுவார். தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொண்ணை யூடிசி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை போய் ஒரு தட்டி கேட்குற மாதிரி வரும். தமிழில் அப்படி இருக்காது. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து அந்த சேத்துல தள்ளி விட்டு போனதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேத்துலேயே அப்படியே தான் இருப்பார். தளபதியும் சரி பிரகாஷ் ராஜும் சரி காமெடினா காமெடி, ஆக்ஷன், சீரியஸ்னா சீரியஸ் அப்படி சொல்லி பயங்கரமாகவே வைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க காமெடி பண்ணால் நமக்கு சிரிப்பு வரும், அவங்க ஆக்ஷனாக இருந்தால் நமக்கும் வைப்போம். இதுதான் கில்லியோட சக்ஸஸ்க்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தளபதி அப்படிங்கிற டைட்டில் கார்டு தான் நம்ம கொஞ்ச நாளாக ரீசெண்டாக பார்த்துட்டே வரோம். ஸ்க்ரீனில் இளைய தளபதி அப்படிங்கிற அந்த டைட்டிலை பார்க்குறப்போ எல்லாருக்கும் அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அந்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஹிட்டாகலாம் இல்லை 2 பாட்டு ஹிட்டாகலாங்க. அதை ஆனால் ஒரு படத்தில் இருக்க எல்லா பாட்டும் ஹிட் ஆகும் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு பாட்டு வந்தால் நம்மளுக்கு காண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த காண்டாகிற மூமெண்ட்டை கூட வைப் மெட்டீரியலை மாற்றினா அப்படி ஒரு வைப் மெட்டீரியல்லாம் அப்படி போட்டு சாகு. 20 வருஷம் கழிச்சும் நம்ம இந்த படத்தை பார்க்குறோம். ஆனால் இப்போவும் புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் தருதுன்னா அதோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருக்குங்க. ஒரு கோட்டு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம மக்கள் எல்லாரும் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கில்லி படத்தை பார்த்து. ஒரு யூடியூப், ஒரு சோஷியல் மீடியா இல்லாத சமயத்திலே இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் 200 நாளைக்கு மேலே ஓடிச்சுங்க தேட்டர்ஸில் மட்டும். 1999 சூப்பர் ஸ்டார்கள் நடித்து வெளிவந்த படையப்பா படம் 44 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை எந்த படமும் முறியடிக்க முடியாமல் இருந்துச்சு. அதை முறியடித்தது கில்லி. அதாவது 52 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு 2004. 90s கிட்டாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 8ஆவதுலேருந்து ஒரு 11ஆவது படிக்கிற அந்த டைம் பீரியட் லைனில் இருப்பீங்க. முதல்ல நம்ம எல்லோரும் போய் தேட்டரில் பயங்கரமாக வைப்பு பண்ண ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கில்லியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ரீரிலீஸில் அவ்வளோ பேரும் கொண்டாட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து தளபதியோட ஃபேனாக மாறினதுக்கு மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னா அது கில்லியாக தான் இருக்கும். 2K கிட்ஸ் அதோட பயங்கரமாக வைப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வெறும் டிவிலே மட்டுமே பார்த்துட்டு வந்த ஒரு திரைப்படத்தை ஒரு தேட்டரில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு சொல்லிட்டு 90s கிட்டை விட 2K கிட்ட இன்னும் அதிகமாக வைப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை தேட்டரில் பார்க்குறாங்க. அதனால் அவங்களோட வைப்பு வேறு லெவலில் இருக்குது. 90s கிட்டோட வைப்பு வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து இது முழுக்க தன்னோட சைல்டுஹுட் மெமரிஸாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஏப்ரல் 20 இந்த படம் ரீலீஸ் ஆச்சுங்க. அதோட ஓப்பனிங் டேயில் மட்டுமே 10 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 கோடிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, வேர்ல்டு வைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். வேர்ல்டு வைடாக 10 கோடி கலெக்ஷன் பண்ண 2வது இந்திய படம் தான். முதல் இந்திய படம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2013 ஷோலே. கில்லி படத்தை போய் பாருங்கள், நீங்களும் வைப் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.